ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் T20 போட்டி தோல்விக்கு நான் தாங்க காரணம். என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக அடுத்த முறை இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இரண்டாவது T20 போட்டி, இன்றைய போட்டியில் நாங்கள் அயர்லாந்து அணியை வீழ்த்தி இந்த முறை இந்த சீரீஸை நாங்கள் லெவல் செய்வோங்க. கண்டிப்பாக ஒரு முக்கிய வீரர் அணியில் திரும்புகிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாட போகிற இரண்டாவது T20, அதாவது அயர்லாந்து அணி எதிரான இரண்டாவது T20 போட்டி குறித்தும் முதல் T20 போட்டி தோல்வி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் என்ன பேசினார், எந்த ஒரு முக்கிய வீரர் மீண்டும் அணியில் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல் T20 போட்டி இந்திய அணி 34 ரன் வித்தியாசத்தில் படும் தோல்வி அடைஞ்சாங்க அயர்லாந்து அணி எதிராக. இன்றைக்கி இரண்டாவது T20 போட்டி விளையாட போகிறாங்க. அந்த போட்டி குறித்து கௌதம் கம்பீர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கடைசி போட்டியில் கண்டிப்பாக தப்பு எந்து தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வைபவ் சூரியவன்சிக்கு நான் டெபியூட் கொடுக்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் யாரை உட்கார வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் நான் அவரை அணியில் எடுக்கலை. கண்டிப்பாக இரண்டாவது T20 போட்டியில் வைபவ் சூரியவன்சி விளையாடுறாரு, ஓப்பனிங்காக விளையாடுறாரு. அது என்ன பிளேயிங் லெவல் சொல்லிட்டு நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். அவர் ஒரு அட்டாக்கிங் பிளேயர். கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் மேட்சுக்கெலாம் அவர் அதிரடி ஆடிந்தார்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அவர் ஃபஸ்ட்டு T20 போட்டியில் எடுக்காது பெரிய தப்பு தான். இன்றைக்கி கண்டிப்பாக அயர்லாந்து அணி எதிராக அவர் விளையாடுவார். இந்த T20 நாங்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ தான் சீரீஸாச்சு நாங்கள் காப்பாற்ற முடியும். இந்த அட்லீஸ்ட் நாங்கள் சீரீஸ் காப்பாற்றுறதுக்கோசராச்சு இன்றைக்கி வெற்றி பெறுவோம். அயர்லாந்து அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உண்மையாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங் சொல்லிட்டு அனைத்துலேயும் நல்லா பண்ணதுனால தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் பார்த்தீங்கன்னா தலைவன் ஒரு சீனியரு கோச்சுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொன்னார். என்னதான் தோற்று இருந்தாலும் கண்டிப்பாக இந்திய அணி சொல்கிறது அவருக்கு 100க்கு 100 உண்மைங்க. வைபவ் சூரியவன்சி கண்டி லாஸ்ட் மேட்ச் விளையாடி இருந்தார்னா 180 ரன்னு இவரே பவர் பிளேயில் ஒரு 60-70 ரன் அடிச்சுட்டு இருப்பாருங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன்கள் சும்மா தள்ளி ஆடினாலும் வெற்றி பெற்றுக்கலாம். அதனால் வைபவ் சூரியவன்சி இல்லாத ஒரு பெரிய ட்ராபேக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராபேக் தான். பரவாயில்ல, இரண்டாவது T20 போட்டியில் விளையாட வைக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்ம யாரை உட்கார வச்சு விளையாட வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பெரிய கொஷின் மார்க்கே வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணுறாரு, அது இல்லாமல் ஒரு ரைட் ஹேண்டர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடி இருக்காரு. இஷான் கிஷன் பயங்கர ஃபார்மில் இருக்கார். 1 டவுனில் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் 2 டவுன் ஸ்டேயஸ் ஆயிர் சொல்லிட்டு எல்லாமே டாப் ஆர்டர் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம வைபவ் சூரியவன்சி எடுத்தா கூட டாப் ஆர்டரில் தான் விளையாட வைக்க முடியும். அப்படி சஞ்சு சாம்சனை தூக்கினா எல்லாருமே லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஆயிடுறாங்க, ஸ்டேயஸ் ஆகிற தவிர. அதனால் நிறைய குழப்பங்கள் இருக்குது. யாரை உட்கார வச்சு யாரை அணியில் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு உமன்ஸ் வேறு ஆஸ்திரேலியா எதிர்கொள்கிறாங்க வேர்ல்டு கப்பில், T20 வேர்ல்டு கப்பில். அது ஒரு செம குரூஷியலான மேட்ச் இருக்குது. ஏன்னா இந்தியா ஜெயிச்சா த்ரூ டு த செமிஃபைனல், அதாவது ஆஸ்திரேலியா அடித்தா ஒரு பெரிய போட்டி காத்துட்ருக்குன்னு சொல்லாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துலையுமே நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி அயர்லாந்து எதிரான இரண்டாவது T20 போட்டியை இந்திய அணி வெற்றி பெறுவோம் பெறாதான்? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.